நித்யானந்தா இதில் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு கேள்விகளை அனுப்புகிறாரு. அந்த கேள்வியில் அவர் எடுத்து சாதாரண எல்லோரும் அனுப்புவது போல் அவரும் ஒரு கேள்வியில் கேட்டு அனுப்புகிறாரு. அந்த கேள்விக்கு அவர் ஒரு பதில்களை கொடுக்குறாரு. யாரையெல்லாம் சந்தித்து அவர்களை வந்து நேர்காணல் காட்டுறாங்க, இல்லை கருத்துக்கள் எல்லாமே வந்து கட்சியோட கருத்துக்கள் அல்ல, கட்சி பொறுப்பாகாதுல்ல, அதை தான் விளக்கமாக தலைமை அவர்கள் அறிவிச்சிருக்காங்களே தவிர மித்தபடி இதில் வந்து ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தே நான் பேரையே மாத்துறாங்கன்னா அது கொஞ்சம் பேச பொருளாக இல்லை. அதெல்லாம் கட்சி அறிக்கை கொடுக்கல. கட்சி எந்த அறிக்கையுமே ஒரு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கைகளாக எதுவுமே வராத போது நம்மளா ஒரு யூகத்தில் அவர் வந்து கட்சிக்காக நிறைய அவரோட தன்னோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. கட்சி தலைமை வந்து எல்லோருக்கும் சமமாகவும் சரியாகவும் இருக்குங்கிறது தான் இதை காட்டுது. முன்னெச்சரிக்கையாவே இது எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத அண்ணன் சொல்றாரு. இல்ல, இது முதல் தடவை இல்லை, இது முதல் தடவை இல்லை. 2 முறைக்கு மேல வந்து அண்ணன் அவர்கள் இதே மாதிரி தலைமையிலிருந்து இந்த கடிதம் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அந்த வலையொலி எல்லோருக்கும் தெரியும். அது வந்து தமிழ் தேசியத்தை பற்றியும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எடுத்து கொண்டு போகுது அப்படிங்கிறதுல அந்த நிலை தான் இப்போ சாட்டை துரைமுருகனும் அந்த அளவுக்கு வளர்றாரு, இல்லை டக்குனு போய் ரீச் ஆகுறாரு, தெரியக்கூடிய ஒரு முகமா இருக்கு சமூக வலைதளங்கள்ல. இல்லை, இது தலைமைக்கு இப்போதான் தெரியும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லையே. தலைமைக்கு எப்போவுமே தெரியுமே. தலைமைக்கு தெரிஞ்சுதானே அவரை முன்னிறுத்துறாங்க, தலைமைக்கு தெரிஞ்சுதானே அனுப்புறாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் தங்கவேல் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சாட்டை துரைமுருகன் குறித்த ஒரு சர்ச்சைக்குரிய அவரது சேனலில் ஒளிபரப்பப்பட்டது. நித்யானந்தாவுடன் பேசிய பேச்சும் அவர் அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன ஒரு பதிலும், அதை தொடர்ந்து சீமான் அவர்கள் தனது கட்சி லெட்டர் பேட் மூலமாகவே வந்து ஒரு அதுக்கு இதுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் அவரோட எக்ஸ்தல பதிவுலேருந்து அவர் ப்ரொஃபைலை மாற்றிருக்கிறாரு, கொள்கை பரப்பு செயலாளர்கிற இதையும் மாற்றிருக்கிறார். என்ன பிரச்சனை, என்ன நடக்குது சார்? இல்லை, இது கட்சி வந்து ஒரு 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 தனிப்பட்ட ஒரு சேனல் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது பல காலமாக அவர் இந்த சேனலில் வந்து தொடர்ச்சியாக அவரோட முன்னெடுப்பில் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை தாண்டி கட்சியில் ஒரு மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பில் இருக்காங்க. இது ரெண்டுக்கும் இடையில் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அவர் யாரையெல்லாம் சந்தித்து அவர்களை வந்து நேர்காணல் காட்டுறாங்க, இல்லை கருத்துக்கள் எல்லாமே வந்து கட்சியோட கருத்துக்கள் அல்ல, கட்சிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத கட்சி ஒரு விளக்க கடிதம் மாதிரி கொடுக்குறாங்க. இதை தாண்டி அவருக்கான ஒரு தனியான ஒரு வியாபாரமோ இல்லை அவர் செய்யக்கூடிய தொழிலோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது வந்து அவர் ஒரு வியாபாரமாக பார்க்குறாரு, ஒரு தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை நீங்கள் வந்து துரைமுருகன் அவர்கள், இப்போ நான் வந்து ஒரு அலுவலகத்தில் வேலையில் இருப்பேன், நீங்கள் ஒரு வேலையில் இருப்பீங்க, அதை தாண்டி ஒரு அரசியல் புரிதல் இருக்கும், நான் அரசியலில் இதில் பயணிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் அந்த நிலைப்பாட்டுக்கும் நான் வந்து அலுவலகத்தில் வேலை செய்கிறதுக்கான பிரச்சனைகளுக்கும் கட்சி பொறுப்பாகாதுல்ல. கட்சி வந்து அதில் நான் அலுவலகத்தில் ஏதோ தவறு செஞ்சுட்டேன், இல்லை என்னை அவங்க நீக்கிட்டாங்க, இல்லை என் மீது தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு கட்சி பொறுப்பாகாது இல்லையா? அதை தான் விளக்கமாக தலைமை அவர்கள் அறிவிச்சிருக்காங்களே தவிர மித்தபடி இதில் வந்து ஒரு பெரிய எல்லோரும் நினச்சி பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நாள் ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கணும், அதனால தான் இந்த அறிக்கையை திரு சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அப்படி என்ன பிரச்சனை தான் கேட்குறேன். எதனால் இவ்வளோ நாள் பண்ணாதவங்க இன்னைக்கு பண்ணுறாங்க? நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் இந்த மாதிரி நித்யானந்தா குறிப்பிட்டீங்க. நானும் பார்த்தேன், நிறைய காணொலிகள்லாம் வந்து இதனால் இருக்குமோ அதெல்லாம் இருக்குமோ ஒரு யூகத்தில் நானும் பார்த்தேன். இந்த நிறைய மணல் இதாக இருக்கட்டும், இல்லை தாது மணலாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் வந்து ஆராய்ஞ்சு அதிலிருந்து வெளிக்கொண்டு வந்து அவர்களை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரியை எடுத்து போட்டுட்ருக்காரு. ஒருவேளை இதாக இருக்குமோ அப்படின்னு. நித்யானந்தா இதில் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு கேள்விகளை அனுப்புகிறாரு. அந்த கேள்வியில் அவர் எடுத்து சாதாரண எல்லோரும் அனுப்புவது போல் அவரும் ஒரு கேள்விகளை கேட்டு அனுப்புகிறாரு. அந்த கேள்விக்கு அவர் ஒரு பதில்களை கொடுக்குறாரு. அதில் எனக்கு ஒன்றும் பெருசாக இதாக தெரியல. ரொம்ப நெடிய ஒரு விளக்கமாக அது இருந்துச்சு. அந்த கேள்விகள் எல்லோருக்கும் மனதுக்குள் இருந்த கேள்விகளாக தான் நான் பார்க்குறேன்.
ஒரு தனிப்பட்ட ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒருத்தர் வந்து இந்த இந்த இடத்துல இருக்காரு, எந்த அரசு இதையுமே வந்து இது இல்லாமல் தனியாக ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு ஒரு மனிதனால் எப்படி இருக்க முடியுங்கிற ஒரு யதார்த்தமான கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். இது எனக்குள்ளே இருந்த கேள்வி தான். எங்கே இருக்கிறார், என்ன நடந்துகிட்டு இருக்கா, அவர் உயிரோடு இருக்காரா, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் மனதில் எல்லாருக்கும் எழுகிறத ஒரு ஊடகவியலாளராக அவர் கேட்டிருக்காருன்னு தான் நான் அதை பார்க்குறேன். அது ஒரு பெரிய ஒரு ஒரு கட்சிக்கு எதிரான ஒரு விஷயமாகவோ இல்லை கட்சியை வந்து எப்படி சொல்கிறது, கட்சியை வந்து தவறாக சித்தரிக்கிற மாதிரி எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. என்னோட இதுக்கு எனக்கு அப்படி தோணலைன்னு தான். நீங்கள் சொல்லும்போதே புரியுது. அப்படி ஒரு எந்த விஷயமும் நடந்த மாதிரி தெரிலங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சமீப காலங்களில் பார்த்துருப்போம், சாட்டை துரைமுருகன் அவர்களை நேரடியாகவே சீமான் அவர்கள் கண்டித்ததை பார்த்துருக்கோம். அண்ணன் என் மீறி செயல்படாத அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு நாள் சேனல் நடத்துகிறாங்க, வைக்கிறாங்க, ஓகே. அவரும் அதை கட்டுப்பாட்டு சொல்லி தான் நடந்துட்டு இருக்கிறாரு. மிச்ச விஷயங்கள் எல்லாம் அவர் தனிப்பட்ட கருத்து தான். அது வெளிப்படையாக அவரும் பேசியிருக்காரு. இந்த நிலையில் திடீர்னு இது அதுவும் கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தே நான் பேரையே மாத்துறாங்கன்னா அது கொஞ்சம் பேசு பொருளாக இல்லை. அதெல்லாம் அது தெரியல. அது வந்து ஒரு சாதாரண நிகழ்வாக கூட இருக்கலாம். நம்ம அதற்கு முன்பே அதுக்கு வந்து ஒரு பெரிய இதெல்லாம் பொறுப்பே மாத்துறாங்கன்னா இல்லை, கட்சி பொறுப்பை மாத்துறாரு அப்படிலாம் கட்சி அறிக்கை கொடுக்கல. கட்சி எந்த அறிக்கையுமே ஒரு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கைகளாக எதுவுமே வராதும்போது நம்மளா ஒரு யுகத்தில் அவர் வந்து கட்சிக்காக நிறைய அவரோட தன்னோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க, கட்சிக்காக உழைச்சிருக்காங்க, இன்னும் கட்சிக்காக தான் இருக்கிறாங்களே தவிர கட்சி ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா அது எல்லோரும் மேலேயும் தான் கண்டிக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ நான் இல்லை யார் இருந்தாலுமே கட்சி தலைமை வந்து எல்லோருக்கும் சமமாகவும் சரியாகவும் இருக்குங்கிறது தான் இதை காட்டுது. ஜனநாயகபூர்வமாக இந்த கட்சி வழிநடந்து போய் கொண்டிருக்கிறது. எல்லோரும் ஒரு தவறு செய்யும்போது எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, அண்ணன் பக்கத்தில் இருக்கிறாங்க, அண்ணனோட நெருக்கமாக இருக்காங்க, அண்ணன் மாநில பொறுப்பில் இருக்காங்க, இல்லை இவர்களுக்கு வந்து எல்லா அதிகாரமும் கொடுக்குறாங்க, இவர்கள் மட்டுமே அதிகாரத்தின் உச்ச அப்படிலாம் இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் யார் தவறு செய்தாலும் அந்த இடத்துல வந்து கட்சி தலைமை ஒரு நடவடிக்கை எடுக்குங்கிறதா இதை பார்க்கணுமே தவிர இதற்குள் நம்ம உள்ளே போய் ஆராய்ந்து பார்க்கறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் அங்கே இல்லைங்கிறதா நினைக்கிறேன். கண்டிப்பாக. அதே நேரத்தில் வந்து கட்சி இந்த முடிவை எடுக்கலைல்ல, அவர் கொள்கை பரப்பு செயலாளர் வந்து கட்சி நீக்கியதான் எந்த அறிவிப்பும் வரலங்கிறீங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து தொடர்ச்சியாக விலகின இந்த 2ஆம் கட்ட தலைவராக இருக்கட்டும், கொஞ்சம் வெளியில் தெரியக்கூடிய முகங்கள் எல்லாமே வெளியில் போகும்போது அண்ணன் அவர்களாம் நீக்கலை, அவங்களாம் வெளியில் போயிட்டு ஒரு விளக்கத்தை தான் சொல்கிறாங்க. அது மாதிரி தானே இதுவும் தெரியுது. அந்த மாதிரி பதிவிட்டது நான் கட்சி பொறுப்புலேருந்து ஒருவேளை இல்லை ரொம்ப அதாவது கட்சியை உற்று நோக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இதாக பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி அந்த மாதிரி ஒரு தோணல் இருக்கலாம். ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்னா எல்லோருக்குமான ஸ்பேஸ் ஒரு இடம் அங்கு கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு முறையும் அண்ணன் அவர்களிடமிருந்து நீங்கள் இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா, வெளியில் போனதுக்கப்புறம் தான் தெரியுது அப்படிலாம் இல்லை. அண்ணன் பல வாய்ப்புகள் கொடுக்கப்படுறாங்க, எல்லோருக்கும் பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் அதில் இருந்து சில தவறுகள் செய்யும்போது மனித இயல்பு தானே, எல்லோரும் தவறு செய்கிறதுல ஒரு மனித இயல்பு. ஆனால் அது எந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்குது, எந்த அளவுக்கு அது வந்து ஒரு பேராபத்தை கட்சிக்கு கொடுக்குது, இல்லை தலைமைக்கு கொடுக்குது, அண்ணன் அவர்களுக்கு கொடுக்குது, இல்லை அங்கு கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்களிடம் தவறாக நடந்து இதை பொறுத்து தான் அந்த நடவடிக்கைகள் மாறும். முன்னெச்சரிக்கையாவே இது எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத அண்ணன் சொல்றாரு. இல்ல இது முதல் தடவை இல்லை, இது முதல் தடவை இல்லை, 2 முறைக்கு மேல வந்து அண்ணன் அவர்கள் இதே மாதிரி தலைமையிலிருந்து இந்த கடிதம் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு ஒரு யதார்த்தம் இது இருக்கு இல்லையா. இப்போ சாட்டை வலையொலிங்கிறது வந்து ஒரு நேரடியாக கிட்டத்தட்ட வந்து 15 லட்சம் பார்வையாளர்கள் தாண்டி சென்று கொண்டு இருக்குது. அப்போ இத்தனை பேரோட நம்பிக்கை பெற்று ஒரு வலையொலி இயங்கி கொண்டிருக்கும் போது அந்த வலையொலி எல்லோருக்கும் தெரியும். அது வந்து தமிழ் தேசியத்தை பற்றியும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எடுத்து கொண்டு போகுது அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. இது வந்து ஒரு தனி மனிதனோடது. ஒரு தனி மனிதன் தமிழ் தேசியத்தின் மேல் உள்ள பற்றால், அண்ணன் மேல் உள்ள பற்றால் அதையும் எடுத்து கொண்டு போய் அதையும் மக்களிடம் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் இது நேரடியாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து நடத்தக்கூடியது அல்ல அப்படிங்கிறது பொது ஜனத்துக்கு போய் பேசணும் இல்லையா, போய் அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட முடிவாக தான் நான் அதை பார்க்குறேன். இது எல்லோருக்கும் பொருந்தும். நாளைக்கு வந்து அது எந்த வலைவலியாக இருக்கட்டும், இல்லை வேற ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா எங்கள் ஐடி விங்கில் வேலை பார்த்தாருன்னு சொல்லிட்டு அவர் ஐடி விங்கில் மாநில பொறுப்பில் இல்லை, ஆனால் அவர் பொறுப்பில் இருந்தார்னு சொல்லிட்டு அவர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வந்துச்சு. அவர் மீது வந்து நடவடிக்கை எடுத்து அவர் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிறார். சரிங்களா. ஆனால் அவருக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது கட்சியோட. ஆனாலும் கட்சி ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அண்ணன் அவர்களிடம் நேரடியாக கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்கள் கட்சியை சேர்ந்தவர் அப்படி இது பண்ணும்போது நாங்கள் என்ன சொன்னோன்னா,
அவர் எங்கள் கட்சியை சார்ந்தவர் இல்லை, நாங்கள் தேர்தல் பணிக்காக சில வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது ஹையர் பண்ணி அவங்கள வந்து நாங்கள் வந்து ஒரு வேலைக்காக நாங்கள் அவங்கள நியமிச்சிருக்கோம். அந்த வேலையை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. இவர்களுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒரு வெளிப்படையாக சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அதே போல தான் இதுவும். பொதுவான ஒரு பார்வை என்ன பார்க்குறாங்கன்னா, ஒருத்தரை வளருறதை வந்து விரும்பலை, தலைமை விரும்பலையோ அப்படின்னு பரவலாக பார்க்கப்படுது. இது நான் சொன்ன கருத்துங்கிறத தாண்டி எல்லாருமே அப்படிதான் பேசுகிறாங்க. சாட்டையா அவர் தன்னிச்சலாக பேசுகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி 15 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சுருக்கிறாங்க, இதை தலைமை விரும்ப மாட்டுக்கா? ஏன்னா இவ்வளோ நாள் சொல்லாதவங்க திடீர்னு சொல்கிறாங்கன்னா அப்படி சர்ச்சைக்குரிய வீடியோ தான் அவர் அப்படின்னு ஒரு கேள்வி, பெரிய கேள்வி இருக்கு. ரொம்ப தவறானது. அப்படி ஒரு தலைமை கிடையாது, கட்சியும் கிடையாது, அண்ணன் அவர்களும் கிடையாது. என்னைக்குமே எல்லாரையும் தட்டி கொடுத்து பாராட்டி அவர்களை வந்து, ஏன்னா காளியம்மா அவர்களுக்கு மேலே இந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. தனிப்பட்ட முறையில் செல்ஃபோன் வாங்கி கொடுக்கறது, தன்னைத்தானே அவங்க வந்து வளர்த்துட்டு இருக்காங்க, அது வந்து தவறான விஷயம் அப்படின்னு பரவலாக பேசப்பட்டுச்சு. அந்த நிலை தான் இப்போ சாட்டை துரைமுருகனும் அந்த அளவுக்கு வளர்றாரு, இல்லை டக்குன்னு போய் ரீச் ஆகுறாரு, தெரியக்கூடிய ஒரு முகமாக இருக்கு சமூக வலைதளங்களில். இல்லை, இது தலைமைக்கு இப்போதான் தெரியும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லையே. தலைமைக்கு எப்போவுமே தெரியுமே. தலைமைக்கு தெரிஞ்சு தானே அவரை முன்னிறுத்துறாங்க, தலைமைக்கு தெரிஞ்சு தானே அனுப்புகிறாங்க. இப்போ எங்களையெல்லாம் நீங்கள் போய் பேசுங்கன்னு அனுப்புறது தலைமைக்கு தெரிஞ்சு தானே செய்கிறாங்க. தலைமைக்கு தெரியாமல் இல்லையே. நீங்கள் வளர வேண்டும் என்று தானே எல்லாருமே செய்கிறாங்க. சேனல்களில் போடுறது தான் அப்போ தவறாக தெரியுதோ? புரியல. இல்லை, எல்லாரும் ஒரு கட்சி மீட்டிங்க்கு போய் பேச சொல்றது அண்ணன் அவர்கள் சொல்றாங்க, அது அப்படிதான் நடக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் சேனல்ல பேசுறது மட்டும்தான் இல்லை. அப்படி இல்லை. ஒரு கட்சிக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, ஒரு வரைமுறைகள் இருக்கு. அதை தாண்டி எங்க செயல்படக்கூடாது. அதை தாண்டி போனால் கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் ஆகுது, கட்சியோட அங்கமாக ஒரு நினைக்கப்படுறது. அதுக்கான பொறுப்புணர்வு வேணும் என்கிறது சுட்டி காட்டுற மாதிரி தான் இருக்குது. இதை முன்னிறுத்தி தான் ஏற்கனவே பலமுறை வந்து அது திரு சாட்டை துரைமுருகன் மட்டும் இல்லை, கட்சியில் பல பேச்சாளர்களாக இருக்கட்டும், பல பொறுப்பாளராக இருக்கட்டும், பலமுறை அண்ணன் அவர்கள் வந்து அவர்களை சுட்டி காட்டி சொல்லியிருக்காங்க. இது இவ்வளோ பேசக்கூடாது, மேடை நாகரிகம் தேவை, இவர்களை இப்படி பேசக்கூடாதுலாம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது போல தான் இது ஒரு கண்டித்து ஒரு அறிக்கை விட்ட மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இந்த எக்ஸ்தல பதிவே நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, எனக்கு எக்ஸ்தல பதிவு சரியாக தெரியல. எனக்கு வந்து அது எதனால் அப்படின்னு, சரி யார் வேணாலும் அது மாற்றலாம், ப்ரொஃபைல் மாற்றுறதுனால அவர் கட்சியிலேருந்து இல்லை. அது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதர் வந்து இப்போ அவர் வந்து வேறு ஏதாவது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது மாற்றிருக்கலாம். ப்ரொஃபைல் தானே. ப்ரொஃபைலில் மாற்றுறதுல வந்து கட்சி என்ன முடிவு எடுக்குது, கட்சியில் என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். அது தலைமை முடிவு எடுப்பாங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒன்றும் இது கிடையாது. அதே நேரத்தில் இந்த கூட்டணி, நாம் தமிழர் கட்சி யாருடன் கூட்டணி இப்போ வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறாங்க, நாம் தமிழர் எங்களோட தான் வர வேண்டும், ஆர்டரே போடுறாங்க. அதை எப்படி நான் பார்க்குறது? இல்லை, அது ஆரோக்கியமான ஒரு போட்டியாக இது போணுது அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு என்று முதன்மையான இடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த 2027 தேர்தலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நாம் தமிழர் கட்சி இருக்குங்கிறது தான். இதெல்லாம் வந்து ஒரு சமீட்சையாக நான் பார்க்குறேன். எப்படி என்றால், என்றைக்குமே அவர்கள் தெரியும் பாஜகவோடு நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு போகாது, கூட்டணிக்கு செல்ல மாட்டோம் என்று. ஏனால் கட்சி தொடங்கப்பட்டதே இரு திராவிட கட்சிகளுக்கும் இரு தேசிய கட்சிகளுக்கும் மாற்றாக தனித்துவமாக ஒரு தமிழ் தேசியம் என்ற கொள்கையை எடுத்துக்கொண்டு இந்த மண்ணில் இந்த மக்களுக்காக, இந்த மண்ணிற்காக, இதன் வளத்துக்காக, இங்கு வாழக்கூடிய மக்களின் வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும், இந்த மண்ணை ஒரு சொர்க்க பூமியாக மாற்ற வேண்டும் என்ற தனித்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டு தமிழ் தேசியம் என்ற தத்துவத்தை கூட அண்ணன் அவர்கள் சிறுக 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 கட்டமைத்து இன்றைக்கி 36 லட்சம் வாக்களை வாங்கி தனித்துவமாக நிற்கிற போது ஒரு நாளும் இவர்களோடு சேர மாட்டார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கக்கூடிய, இன்னைக்கு வந்து இளைஞர்கள் முதற்கொண்டு அண்ணன் எந்த இடத்துல நீங்கள் போய் பாருங்கள், ஒரு எஸ்ஆர்எம் காலேஜாக இருக்கட்டும், ஒரு சத்தியபாமா காலேஜாக இருக்கட்டும், ஒரு கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், எங்கு போனாலும் அண்ணன் அவர்கள் ஆர்ப்பரிக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து கூட்டம் இருக்குது. அவர்கள் வந்து அவ்வளோ தன் கூட பிறந்தவனாக, தன் அண்ணனாக, சகோதரனாக எல்லோரும் பார்த்து இவர்தான் வர வேண்டும் என்ற இலக்கை நோக்கி போயிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு டேட்டா வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஓகே இவர் 8% வச்சுருக்காரு, இவரை நம்ம வாக்குக்கு சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம 1+1 3 கேப். ஆமாம், இந்த ஃபார்முலா போட்டுட்டு நீங்கள் இதை ஃபில் பண்ணிக்கலாம், நம்ம வெற்றி கூட்டணி ஆகும். பாருங்கள், திமுகவுக்கு எதிராக அதிமுக இன்றைக்கி வந்து முதல்வர் பேச ஆரம்பிக்கிறார்ல, எவ்வளோ அருவருப்பாக இருக்குது. அவருக்கு வந்து அவரோட கூட்டணி வெல்லணும் அந்த பற்றியான ஐடியாலாம் இல்லை.
இப்போ அவருக்கு பதட்டமே அதிமுக மாறிடுச்சு. அதிமுக நீங்கள் எப்படி செஞ்சிட்டீங்க? நீங்கள் எதுக்கு ஒரு முதல்வர், நீங்கள் முதல்வர் ஆகிட்டீங்க, இத்தனை ஆண்டுகள் நீங்கள் வந்து ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கீங்க, நீங்கள் நல்ல திட்டங்கள் செஞ்சுருக்கேங்கிறீங்க, உங்களை ஐயானவங்க அப்பான்றவங்க இப்போ வந்து கண்ணு கேட்டியதரும் எதிரியே இல்லைன்னு அப்பான்னு எல்லா மக்களும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்க, துணை வேந்தரேங்கிறாங்க. அளவுக்கு அப்பான்னு கூட்டதுக்கே இன்னைக்கு பதில் இல்லை. அந்த அளவுக்கு தான் கேவலமான ஆட்சி வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன கண்டு பயப்படுறீங்க? இப்போ நீங்கள் அதிமுக எங்கே போனால் என்ன, கட்சி ஒழிஞ்சா என்ன, பாஜக எப்படி போனால் அவங்க சேர்ந்தான்னு சேரலைன்னா என்ன, நீங்கள் ஏன் பதட்டப்படுறீங்க? நீங்கள் ஏன் அவரை பற்றி பேசுகிறீங்க? அப்போ எங்கு முக்கியமாக ஒரு கட்சி வளர்ந்து நிற்குதுனால், எதை இடத்துலையுமே சமரசம் இல்லாமல் குறை சொல்ல முடியாமல் ஒரு கட்சி வளர்ந்து நிற்குது அப்படின்னால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். 8% வாக்குகள் என்பது நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினது. அதை நீங்கள் கணக்கு போட்டீங்கன்னா இன்றைக்கி 12% மேலே அந்த வாக்குகள் இருக்கும். இன்னும் அதிகமாக நாம் தமிழர் கட்சி வீரியமாக வளர்ந்து கொண்டு தனித்துவமாக நிற்கிறதுனால எல்லோரும் தன் கூட வரணும்னு ஆசைப்படுறதில்ல, ஒன்றும் தப்பு இல்லையே. அந்த மாதிரி தான் நடக்குமே தவிர, ஆனால் ஒருபோதும் இவரோட கூட்டணி இல்லை என்பதை அண்ணன் அவர்கள் தெளிவாக சொல்றாங்க. இவர்களோடு கூட்டணி இல்லையா, இல்லை எவர்களோடும் கூட்டணி இல்லை ஆனால் அப்படி சொல்லவே இல்லையே. இப்போ நீங்கள் திராவிட கட்சிகள் நான் சொல்லிட்டேன் இல்லையா, திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகள் இந்த 4 கட்சிகளோட கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதை தாண்டி பிற கட்சி அதை தாண்டி வாய்ப்பு இருக்குன்னு தானே சொல்றாங்க. அந்த வாய்ப்புக்கு நாங்கள் இன்னும் வளர வேண்டும், இன்னும் எங்களை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எங்களோட பலத்தை ஏற்று வர வேண்டும், பலத்தை புரிந்து கொள்ளணும்ல. பலம் வாய்ந்த கட்சியாக நாங்கள் வரும்போது தானே நீங்கள்லாம் வருவீங்க. இப்போ நீங்கள் பாஜக எங்களை கூப்பிடுதே தவிர நாங்கள் கூப்பிட்ற நிலைமைக்கு வரணும்ல. இப்போ எங்களோட கூட்டமைப்பில் எங்களோட தமிழ் தேசியத்தை நம்பி நாங்கள் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தையும் எங்கள் தலைவனையும் ஏற்றுக்கொண்டு வரணும்ல. அப்படி வரக்கூடிய கட்சிகள் தானே இருக்க முடியும். இல்ல அப்படி எந்த கூட்டணியுமே அப்படி அமையாது. ஏன்னா இப்போ அதிமுகவுடான கூட்டணி வைக்கும் கொள்கை தலைவர் வேற, ஆனா கூட்டணி உடன்பாடு வேற. ஒரு பேசிக் அப்படி இல்லையா? அப்படிதான் திராவிடம் என்ற ஒரு சித்தாந்தத்துக்குள்ள எல்லாம் இருந்தாங்களா, சனாதானத்தை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாடுல எல்லாரும் ஒன்னா நின்று தானே இன்னைக்கு திமுகங்கிற ஒரு கட்சி. ஆனா எங்களுடைய தலைவரை ஏற்கணும் அப்படின்லாம் ரொம்ப நம்ம தலைவரை ஏற்கணும்னு இல்ல, எங்கள் சித்தாந்தத்தை எதிர்க்கணும், தமிழ் தேசியத்தை ஏற்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்றாருன்னா, பாஜக உடனான கூட்டணி அவங்களுக்கு வந்து அதிகாரத்துல பங்குல அப்படிலாம் கிடையாது, எங்களோட கூட்டணி அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இல்ல அந்த கூட்டணியை பத்தி நம்ம விலாவரியா பேசணும். ஏன்னா அதுக்குள்ள வந்து ஏகப்பட்ட சர்ச்சைகளோட தான் இன்னைக்கு அவர்கள் வந்து பொருந்தா கூட்டணி மாதிரி தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நிர்பந்தத்தால் வந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னோட அரசியல் அறிவில் பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து வெளியில் வந்து அமித்ஷா அவர்கள் வெளிப்படையாக வெளியில் வந்து நாங்கள் வந்து அந்த கட்சிக்குள்ளே உட்கட்சிக்குள்ளே எதுலேயும் தலையிட மாட்டோம்னு சொன்னாலுமே, செங்கோட்டையன் என்ற ஒருத்தரை வைத்து இவர்கள் மிரட்டப்பட்டு எனக்கு வந்து இந்த கட்சியை அவரிடம் ஓபிஎஸ் இல்லைன்னா செங்கோட்டையன் இந்த ரேஞ்சில் போகும்போது தான், இந்த இடத்துக்குள்ள அது காய்கள் நகரும் போது தான், ஆகா இந்த கட்சி நம்மளை விட்டு போய்விடும், நம் தலைமை போய்விடும் என்ற அச்சத்தில் தான் வேகமாக ஓடோடி சென்று எனக்கு தெரிந்து எடப்பாடி அவர்கள் தலையாட்டி ஒரே ஒரு டிமாண்ட் மட்டும்தான், எப்படியும் அண்ணாமலை இந்த அவரோட இது முடிய போகுது, அவரோட பதவி காலம் முடிய போகுது, அந்த பதவி காலத்து முடிய போது கரெக்டாக நீங்கள் பாருங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அண்ணாமலை அங்கேருந்து நவர்த்தி விட்டு நைனா நகரனை கூட்டி வந்து அடுத்த நாள் வந்து அமித்ஷா வந்து இங்கே வந்து கூட்டணி சேர்றாங்க. அப்போ என்ன வெளியில் சொல்லப்படுதுன்னா, அண்ணாமலையை தூக்குனதுனால ஒரு கூட்டணியில் வென்றால் அப்படிலாம் கிடையாது. கட்சி நீங்கள் இன்றைக்கும் சொல்கிறேன், ஜெயக்குமார் அவர்களோ சிவி சண்முகம் அவர்களோ மூத்த முன்னாள் அமைச்சர்களோ யாருக்குமே விருப்பம் இல்லாமல் தான் இன்றைக்கி அந்த கூட்டணி இருக்குது. வேற வழி இல்லாமல் தான் பேசுவோம், நம்ம அதை பற்றி பேசுவோம். இல்லை அதே கான்செப்ட் தானே இருக்குன்னு நீ சொல்ல வர கருத்தை பார்த்தா அப்படி தானே இருக்குன்னு சொல்ல வரேன். இல்லை அதை தான் நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா, அது வந்து பொருந்தா கூட்டணி. அதை வந்து நீங்கள் வந்து ஒரு மக்கள் நலன் சார்ந்து, மக்களுக்காக கொள்கை சார்ந்து அப்படிலாம் கூட்டணியே கிடையாது. நீங்க திமுக திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளை தவிர்த்து எந்த கட்சிகளா இருந்தாலும் கூட்டணி அமைக்க ரெடியா இருக்கிறீங்க. ஆமா, அப்படிதான் அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னோட தலைமையில அமையணும். அதுக்காக நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், தடாரஹிம் அவர்கள் ஏற்கனவே நட்பு சக்தியா தானே பயணிக்கிறாங்க. இல்ல அந்த மாதிரி கட்சிகள் வந்து ஒருங்கிணைக்க வாய்ப்பு ஏற்கனவே அவங்களாம் நம்மளோட தானே சேர்ந்து பயணிக்கிறாங்க. அது பயணிக்கிறாங்க. அண்ணன் செல்வகுமார், கே செல்வகுமாரா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லோரும் இந்த கட்சியை நோக்கி வருகிறார்கள். இந்த கட்சியோட சித்தாந்தம் தமிழ் தேசியம் இல்லை, இந்த மண்ணுக்காக இவர்கள் பேசக்கூடிய அரசியலை பிடித்து தானே அவர்கள் எங்கோ ஒரு இடத்துல இருந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு சாதியின் பின்னால் இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரே அணியாக இன்றைக்கி திரண்டு வர்றாங்கல்ல. இப்போ இவர்களை வைத்து தானே நீங்கள் வந்து தனித்தனியாக பிளவுபடுத்தி தானே இன்றைக்கி வன்னியர் ஒரு பக்கமாகவும், தேவேந்திர குலர்கள் ஒரு பக்கமாகவும், முக்குலத்தர் ஒரு பக்கமாகவும் நீங்கள் பிரித்து ஆண்டுருக்கீங்களா. இப்போ அவர்களெல்லாம் இல்லை,
நாங்கள்லாம் ஒன்றுன்னு வந்து நிற்கிறாங்கல்ல, அப்போ இது மிகப்பெரிய பலமாக தானே இருக்கும். இப்போ அந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா, வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா, அது அண்ணன் அவர்கள் முடிவு செய்யலாம் இல்லையா. நிச்சயமாக சார், அது வரக்கூடிய தேர்தலில் தெரிய வரும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி.